குடியரசு கட்டுரை ஜூலை 26 1925 காவேரி அணை ஈரோட்டிற்கு 37 மைல் தூரத்தில் மேட்டூர் என்னும் கிராமத்திற்கு அருகில் ஓடும் காவேரி நதியின் இருகரைகளிலும் 2 பெரிய மலைச்சரிவுகள் இருக்கின்றன. அவ்விரு சரிவுகளுக்கு இடையில் ஓடும் காவேரி நதியின் பிரவாக ஜலத்தை இச்சரிவுகளை ஆதாரமாகக் கொண்டு அணை கட்டி நிறுத்திவிட்டால் வேடை காலத்திற்கு நீர்ப்பாசனத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சுமார் 50-60 வருஷ காலமாக சென்னை அரசாங்கத்தாருக்கு நிபுணர்களால் யோசனை சொல்லப்பட்டு வந்தது. அந்த யோசனையின் மேல் சுமார் 25 வருடத்திற்கு முன்பாக ஸ்ரீமான் பி.வி. மாணிக்கநாயக்கர் முதலிய இன்ஜினியர்களால் இந்த அணைக்கு திட்டம் போடப்பட்டிருந்தும் நாளது வரையிலும் வேலை துவக்கப்படாமல் இப்பொழுதுதான் வேலை துவக்கத்திற்கு ஏற்பாடாக சென்னை கவர்னர் அவர்களால் மேட்டூரில் ஜூலை 20 தேதி அஸ்திவாரக்கல் நாட்டப்பட்டது. இவ்வேலைக்கு 6 கோடி ரூபாயும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வேலை முடிய குறைந்தது 10 வருஷம் ஆகும் என்று கருதப்படுகிறது. இந்த அணையின் நீளம் 6000 அடி. நீர்த்தேக்கத்தின் பரப்பு சுமார் 20 சதுர மைல். இதன் நீர்ப்பாய்ச்சலினால் 3,30,000 ஏக்கர்களுக்கு ஒரு போகமும் 70,000 ஏக்கராவுக்கு 2ஆம் போகமும் தண்ணீர் பாய்ந்து விளைவு உண்டாகும். இவ்வணையின் நீர்ப்பாசனம் முழுதும் தஞ்சை ஜில்லாவுக்கே மிகுதியும் உபயோகப்படுமேயல்லாது கோயமுத்தூர் சேலம் ஜில்லாக்களுக்கு கொஞ்சமும் உபயோகமில்லை. இவ்வளவு பூமியும் பட்டுக்கோட்டை தாலுகாவில்தான் திட்டம் போடப்பட்டிருக்கிறது. இந்நீர்ப்பாசனத்திற்கு ஏக்கரா ஒன்றுக்கு 15 ரூபாய் வீதம்தான் தீர்வை விதிக்கப்படும். கோயமுத்தூர் சேலம் ஜில்லாக்களில் நீர்ப்பாசன வசதி செய்வதாயிருந்தால் செலவு அதிகமாகுமென்றும் அதனால் ஏக்கரா ஒன்றுக்கு 30 ரூபாய் தீர்வை விதிக்க வேண்டிவரும் என்றும் கருதி இந்த யோசனையை கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதை புனராலோசனை செய்யும்படி கோயமுத்தூர் ஜில்லாவாசிகள் கூடி யோசித்து ஏக்கரா ஒன்றுக்கு 22 ரூபாய் தீர்வை கொடுக்க தாங்கள் சம்மதிப்பதாயும் கோயமுத்தூர் ஜில்லாவுக்கும் பாசன வசதி செய்து கொடுக்க வேண்டுமென்றும் தீர்மானித்து அரசாங்கத்திற்கும் தெரிவித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவிலேயே மேட்டூர் காவேரி அணையே பெரிய அணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நமது தேசத்தில் உள்ள நீர் வசதியை கவனித்தால் இம்மாதிரி அநேக அணைகள் கட்டி சமுத்திரத்தில் போய் வீணாக விழும் தண்ணீரை தேக்கி கோடிக்கணக்கான ஏக்கரா பூமிகளை சாகுபடி செய்ய எவ்வளவோ சௌகரியமிருக்கிறது. நமது அரசாங்கத்தார் இத்தேசத்திற்கு பிழைக்க வந்திருக்கிறவர்களானதாலும் நமது தேசத்தின் வாழ்வுகளில் லட்சியம் செலுத்த வேண்டிய அவசியமில்லாதவர்களாயிருக்கிறவர்களானதாலும் பெரிய கூட்டமாகிய 33 கோடி ஜனங்களை வெகு சில பேர் ஆள வேண்டியிருக்கிறதானதினாலும் சந்த பொந்து மூலை முடுக்குகளுக்கெல்லாம் தங்கள் பீரங்கியும் துப்பாக்கியும் பட்டாளங்களும் போகத்தக்க வண்ணம் ரயில் போடுவதிலேயே கவலை செலுத்தி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை அதற்கே செலவிட்டு ரயில் வசதிகளை பெருக்கி வந்தார்களே ஒழிய இவ்வணை கட்டுகிற விஷயத்தில் இவர்களுக்கு இஷ்டமும் கவலையும் மிகுதியாக இருக்கவேயில்லை. அன்றி மற்றொரு காரணமும் கூறலாம். இந்நாட்டில் நீர்ப்பாசன வசதி அதிகமேற்பட்டுவிட்டால் மக்களுக்கு கூலி வசதியும் பிழைப்பு வசதியும் அதிகமாய்விடும். வெளிநாட்டில் உள்ள அந்நிய தோட்டக்காரர்களுக்கு நம் நாட்டிலிருந்து கூலியாட்கள் ஏற்றுமதியாக இடமில்லாமல் போய்விடுமே என்கிற பயமும் இருக்கலாம். நமது சட்டசபை அங்கத்தினர்களுக்கும் இது விஷயங்களில் கவனம் செலுத்தத்தக்க புத்தி வரும்படியான கல்வியும் நமது தேசத்தில் இல்லை. மின்சார விசை கொண்டு வந்து விளக்கு போடவும் யந்திரம் வண்டி கொண்டு வந்து குப்பை வாரவும் யந்திரம் வைத்து நூல் நூற்கவும் நெசவு செய்யவும் பூமிக்குள் ரயில் போடவும் அல்லாமல் தேச நலத்திற்கோ ஏழைகள் பிழைப்பிற்கோ என்ன செய்வது என்று யோசிக்க நேரமோ புத்தியோ இல்லாமல் போகும்படி கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. பயங்கொள்ளியாகவும் எப்பொழுதும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதிலேயே கருத்துள்ளதாகவும் குடிகளிடத்தில் சதாகாலமும் சந்தேகமுள்ளதாகவும் அன்பினால் அல்லாமல் துப்பாக்கி பீரங்கி வெடிகுண்டினால் ஆளுவதாகவும் இருக்கிற ஒரு அரசாங்கத்தினரே இவற்றைத் தவிர நாம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்?